This week, we have three very interesting webinars lined up for you, and we hope you can make it to the one that interests you the most. The first one is all that you need to know about bonds. The second one will discuss the pension scheme, OPS versus UPS versus NPS. And the last and final one will discuss SIP versus lump sum. We hope to see you all there. ஐபிஓ பற்றி செபி ஆய்வு என்ன சொல்கிறது? செபி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் ஐபிஓ பற்றி நிறைய டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர் எவ்வளவு நாளைக்கு அந்த பங்குகளை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக். அதே போல் ஐபிஓவில் மொத்தம் அலாட் பண்ணுற ஷேர்ஸில் எவ்வளவு ஷேர் சீக்கிரம் சந்தைக்கு வருது அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டாட்டிஸ்டிக். ஐபிஓவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மூணாவது ஸ்டாட்டிஸ்டிக். ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்காங்க, ஹெச்என்ஐ இருக்காங்க, அப்புறம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், இப்படி பல பேர் இருக்காங்க. எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஸ்டாட்டிஸ்டிக். இதையெல்லாம் செபி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா வெரிஃபைடாக இருக்குது, நம்பகத்தன்மையோடு தான் அந்த டேட்டா நம்ம நோக்கி வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஐபிஓவில் 54% ஆஃப் ஐபிஓ ஷேர்ஸை ஒரு வாரத்துக்குள்ள முதலீட்டாளர்கள் வித்துடுறாங்க அப்படின்னு செபியினுடைய இந்த ஆய்வறிக்கை சொல்றது. இந்த டேட்டா 144 கம்பெனிஸ்க்கு எடுத்திருக்காங்க. எல்லாமே மெயின் போர்டு, இதில் எஸ்எம்இ கிடையாது, வெறும் மெயின் போர்டு இஷ்யூஸ் எடுத்திருக்காங்க. ஏப்ரல் 2021 டிசம்பர் 2023 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த என்டையர் ஐபிஓ பூமை இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போவும் ஒரு பூம் நடந்துட்டு இருக்கு. பட் 2023 வரைக்கும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே வாரத்துக்குள்ள இப்படி விற்கிறாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஷாக்கர். ரெண்டாவது, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி 63.3% மதிப்பளவில் வித்துறாங்க. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 42.7% ஷேர்ஸை மதிப்பளவில் வித்துறாங்க. ஸோ நான் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐஸ் சொல்லலாம். யாரெல்லாம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சொல்கிறோம். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் உடனே வித்துறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி, வர்ற ப்ராஃபிட் எடுத்துக்கலாங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதில் மதிப்பளவில் அதிகமான பங்குகளை விற்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரீட்டைன் பண்ணுறதோட விற்கிறது தான் அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த டேட்டா பாயிண்ட். பேங்க்ஸ் ரொம்ப வேகமாக விற்கிறாங்கன்றது இன்னொரு டேட்டா பாயிண்ட். ஸோ பேங்க்ஸும் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதர் இன்கம் வேணும். அந்த அதர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐபிஓவில் பேங்கே பணம் போடுறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரே வாரத்தில் 3.3% ஷேர்ஸை தான் விற்கிறாங்க. ஸோ ரிலேட்டிவாக பார்த்தாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய பிஹேவியர் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. அவங்க அடிக்கடி விற்கிறதுல. அதனால தான் இஷ்யூவில் என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கு நிறைய பங்குகளை கொடுக்குறாங்க. இதில் லாக்இன் ஒரு மேட்டர் இருக்கு, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் பேங்க்ஸ் ஒரே வாரத்தில் 79.8% வித்துறாங்க. ஏன்னா பேங்க்ஸுக்கு லாக்இன்லாம் கிடையாது, அவங்க மார்க்கெட்டில் உடனே வித்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதே போல எந்த மாநிலத்திலேருந்து ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 4 மாநிலங்கள் அங்கேருந்து தான் மேஜரா ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் குஜராத், ரெண்டாவது மகாராஷ்டிரா, மூணாவது ராஜஸ்தான், 4வது ஸ்டேட் தான் பயங்கர சர்ப்ரைஸ், உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 4 ஸ்டேட்ல இருந்து தான் நிறைய பேர், கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அவங்க தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குஜராத்திலேருந்து ரீட்டைல் கேட்டகரியில் வரக்கூடிய அலாட்மெண்ட்ல 39.3% ஷேர்ஸ் அவங்க கார்னர் பண்றாங்கன்னு இந்த டேட்டா சொல்லுது. ஸோ குஜராத் இன்வெஸ்டர்ஸ் தான் மேஜரா ஐபிஓல அலாட்மெண்ட் வாங்குறாங்கன்னு டேட்டா சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரால 13.5% அலாட்மெண்ட் வாங்குறாங்க, ராஜஸ்தான்ல 10.5. ஸோ யூபி 10க்கு கீழே இருக்கும்னு நம்ம சேஃபா அசியூம் பண்ணலாம். அதே போல கோவிடுக்கு அப்புறம் தான் மொத்த டிமேட் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட பாதி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ
நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் கோவிடுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. அதே போல 1 கோடிக்கு மேல ஒரே அப்ளிகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து 626 இருந்ததாம். அங்கிருந்து இப்ப 20க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல்க்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ நிறைய பேர் ரீட்டைல் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு ஐபிஓலன்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னாக்கா ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றவங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றது இல்லைங்கிறது இந்த செபியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பணம் சும்மா தானே இருக்கு பேங்க்ல, போட்டு வைப்போம் அப்ளிகேஷன், வர்ற ஷேரை உடனே வித்து காசாக்குவோம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு வகையில ஸ்பெகுலேஷன் தான், இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதுதான் செபியின் டேட்டா நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஸோ நான் ஐபிஓல போடுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பொய். ஏன்னா முக்கால்வாசி பேர் ஒரே வாரத்தில் வித்துட்டு வெளியே போயிடுறாங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மணியை தேடுறதுல என்ன பிரச்சனைனா, இது நமக்கு ரொம்ப ஊறி ஊறி பழக்கமாயிடும். இந்த பழக்கத்தை நாளைக்கு விடுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை மார்க்கெட் இறங்கிச்சுன்னா கூட நம்ம அதே பழக்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஐபிஓ விலையோட வெகுவாக விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு நஷ்டம் பண்ணுவோம். இன்னைக்கு ஈஸியாக லாபம் பண்ணுறோம், அன்னைக்கு ஈஸியாக நஷ்டமும் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் வச்சுக்கணும். நம்முடைய பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்முக்கு ஒரு ஷேரை ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஷார்ட் டேர்மில் இன்னைக்கு லாபம் இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஐபிஓவில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நம்மளுடைய பிஹேவியரை ஐபிஓவில் இன்னும் பெட்டர் ஆக்கிக்குவோம். ஸ்பெகுலேஷனை குறைச்சிக்குவோம். முதலீட்டு பயணம் ஒன்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவோம். அதுதான் இன்றைய சந்தை சூழலுக்கு சரியான வழிமுறை. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.